மதிப்பீடு செய்யறோம். ஆனா வயது மதிப்பீடை வச்சு நாம ஒரு ஆளு இவரால முடியாது உடல் ரீதியா அப்படின்னு நாம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு சொல்லும் ஒரு சில விஷயங்களை நம்மளால சின்ன வயசுல தூக்கி இருக்க முடியும் அசால்ட்டா. ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கே தெரியும் இது நம்மளால தூக்க முடியாது. அப்ப பிசிக்கலா நம்மளோட உடம்புல நம்மளோட இன்னபிலிட்டி நம்மளே ஃபீல் பண்ண வைக்கும் நாம டிப்ரிஷியபிள் அசட்டா மாறிட்டு இருக்குமா அப்படின்னு. அப்ப நம்மளுடைய உடலுடைய மதிப்பை நாமளே கொஞ்சம் குறைச்சி எடை போடுற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். என்னப்பா வேகமா நடந்தோம் நடந்தோம், இன்னைக்கு அவ்வளவு வேகமா நடக்க முடியலையே. பாக்குறவங்களுக்கு கேட்பாங்க, என்ன ஆச்சு உடம்புக்கு, டல்லா இருக்கீங்க, ஓ வயசாகுது அப்படின்றத. இல்லப்பா நம்மளே சொல்லுவோம், முன்ன மாதிரி எல்லாம் முடியலப்பா, மூச்சு வாங்குது, வயசாயிடுச்சு இல்லையா அப்படின்னு நாம சொல்றப்ப நம்மளுடைய உடல் ரீதியான மதிப்பு, அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல உடல் ரீதியான மதிப்பு மனதுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா மதிப்பு எதுல அப்படின்றதுலதான். நேற்று அதான் சொன்னேன், 20 நிமிஷத்துல உங்களுடைய மதிப்பை அடையாளம் கண்டு கொள்றப்ப அந்த மதிப்பு வளரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த பக்கம் எடுக்கிறாங்க. மதிப்பு வளராது அப்படின்னா, கோல்டு வாங்குறோம், இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தாண்டிடுச்சு. நாளைக்கு அது 8,000 ரூபாய் மாறணும்னா வாங்குவோமா? சத்தியமா வாங்க மாட்டோம். மதிப்பு குறையுதுன்னா யாராவது வாங்குவாங்களா? அது மனிதர்களா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரில்லாத பொருளா இருந்தாலும் சரி, மதிப்பு குறையுதுன்னா. அதனால ஒரு சில நேரங்கள்ல நம்மளுடைய உடலை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு காரணம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு வரப்போதான் மதிப்பு கூடக்கூடிய விஷயங்களா இருக்கு. அலோபதி மாதிரி விஷயங்கள்லாம் போகாம. ஏன்னா அலோபதியில நிறைய இம்பாக்ட் இருக்கு, ரீனல் எஃபெக்ட் இருக்கு, அந்த நியூரல் எஃபெக்ட் இருக்கு, நெஃப்ரோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ நிறைய நெஃப்ரோ நியூரோ இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட் இருக்கிறதுனால ஆல்டர்னேட் மெடிசன்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரியறதுக்கான காரணம் உடலில் ஏற்படக்கூடிய அந்த மதிப்பு கொஞ்ச நேரத்துக்கு தான் ரிலீஃப் இருக்கு. ஆனா அது நிரந்தரமா நம்மளுடைய உடம்புல அந்த உடம்ப தயார் நிலையில வச்சுக்கக்கூடிய மதிப்பு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி இல்ல அக்குபஞ்சர் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் இவரை தேட வேண்டியது இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை. இப்ப அந்த உடல் ரீதியான மதிப்பு குறையுதுன்னு நம்மளுக்கு உணர்வு வர்றப்பதான் ரவிச்சந்திரன் சார் மாதிரி மருத்துவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. இப்ப பிரச்சனை அது இல்லை. நான் ஒரு சித்தர் கூட்டிட்டு போய் காமிச்சேன். அவருடைய வயது நம்பக்கூடிய விஷயமா சம்டைம்ஸ் இல்லாம நமக்கு தோணும், இவருக்கு இவ்வளவு வயசு இருக்குமா அப்படின்னு. ஏன் சித்தர்கள்லாம் ஜீவசமாதி அடையிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எங்க ஆபீசஸ்குள்ள, சீனியர் ஆபீஸ்க்குள்ள ரிட்டையர் ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஒருத்தருக்கு, எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஒரு 12 வருஷம் இருக்கிறதுனால என்னோட அந்த ஸ்டேஜ்ல ஜூனியரா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு 24 வயசு. இந்த 3 ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி, ஒருத்தர் ஏன் ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய உயிர் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கும், தேவைப்படுற விஷயமா இருக்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இதுக்கு மேல நம்ம தேவை இருக்க மாட்டோம் தான். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் நமக்கு தேவையில்லாம போயிடுறாங்க. என்ன இவங்க ஒரே உயிர் எடுக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பசங்களும் சரி, இல்ல நம்ம அப்பா அம்மாவையும் அப்படிதான் பார்க்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா உடலை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கான தகுதி நிலையில நாம இன்னைக்கு வச்சுக்க வேண்டியதா இருக்கு, நம்மளுடைய உணவுலையும் சரி, பழக்கங்களையும் சரி. அதான் அவர் சொன்னாரு ஸ்கில்னு சொன்னாரு. ஸ்கில்னு வரப்ப அது ஏதாவது தொழிலுக்கான விஷயம். நம்மளுக்கு ஸ்கில் எல்லாம் ஒன்றும் பேசிக்க தேவையில்லை, அடிப்படை வாழ்க்கைக்கு. ஸோ அதனால ரெகுலரா காலையில எல்லாரும் ஒரு அடிப்படையான மார்னிங் ஆக்டிவிட்டி, நீங்க நடக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், இல்லைன்னா
பிராணாயாமம் பண்ணலாம், யோகாசனம் எதுனா பண்ணிக்கலாம். ஆனா மன ரீதியான தயார் நிலையில இதான் ரொம்ப அழகான இந்த ஒரு பாடல் வரியோட பாடி அதற்கான காரணம் என்னன்றத முடி சொல்றேன். பின்னி பின்னி சின்ன இடையோடு நெஞ்சை எள்ளும் ஒண்ணு துணி போல் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் எனச்சி இருக்கு, உறவு என்னாமச்சி இருக்கு, அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணன் முடி இந்த நேரம் போல சேரருக்கு தான் மனசு இருக்கு, உலகமதில் நினைச்சி இருக்கு அப்படின்னு இந்த பாடலுடைய வரி ஒரு நூல் இன்னொரு நூலோட இணையறப்பதான் அது நூலா இருக்கிற விஷயம் துணியா மாறுது இல்ல. அந்த துணிக்கு மேல இருக்கிற ஒரு டிசைன் இல்ல, நம்ம நூலை சுத்திக்க முடியுமா? நூலை சுத்தினா அது ஃபேஷனா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு மனசுக்குள்ள அது ஏத்துக்கிற தன்மையில இருக்குன்னா இருக்காது. நிறைய நூட்கள் இணைஞ்சு எப்படி ஒரு புடவையா மாறும். மனிதர்களுடைய உடல் அப்படி இல்லை, ஆனா ஆன்மா இணையறப்ப அந்த ஆன்மாக்கான மதிப்பு கூட்டல் அது அப்ரிஷியேட்டிங்கா இருக்கும், டெப்ரிஷியேட்டிங்கா இருக்காது. எப்ப நம்மளுடைய ஆன்மா மற்றவங்களுக்கு மதிப்பு கூட்டுதோ, வயது கூடுனா கூட நம்மளுடைய உடல் ரீதியா நம்மளுடைய மதிப்பு இறங்கினா கூட மதிப்பு இறங்கிடும் வயதாக ஆக. அதனால நம்மளுக்கு வயசாச்சுன்னா யாரையும் நம்மளை கேட்கறத நிறுத்திடுறாங்க. நான் ஒரு சில மேடைகள் எல்லாம் பசங்களை கூப்பிட்டு அவங்களோட இன்டராக்ட் பண்றது காரணம் நான் பேசுறப்ப அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனா அந்த பையனை கூப்பிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறப்ப அந்த பையன் பேசுறப்ப எல்லா பசங்களும் கவனிப்பாங்க. அதான் அட்ராக்ஷன். யாராவது கூப்பிட்டு தம்பிக்கு வாடா இத பத்தி நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம அது சரி தப்பு இல்ல காமெண்ட் ஏதாவது கொடுத்தோம்னா கவனம் இன்னும் அதிகமா இருக்கு. காரணம் அந்த பையன் அந்த ஏஜ் குரூப்பை அட்ராக்ட் பண்ண முடியுது, வயசானவங்க இந்த பெருசு எப்ப முடியும் அப்படி முடிக்கும் அப்படின்ற அந்த மோடு கன்வெர்ட் ஆயிருக்கலாம். மதிப்பு வயது கூடுறப்ப மதிப்பு உடல் ரீதியா குறையுது. ஆனா எப்ப அது மதிப்பு குறையாம நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா விஸ்டம் ஒன்று. அந்த விஸ்டம் எப்ப கூடும் அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு உதவியாகும் நம்மளுடைய ஆன்மா பயன்படக்கூடிய விதத்துல இருந்தா மட்டும்தான். அதனால நிறைய விஷயங்கள் அது பணம் வருதோ இல்லையோ, இவர் என்ன பெருசா சம்பாதிச்சிருப்பாரு, ஆனா உங்களுக்கு இது மூலியமா இது மதிப்பு கூட்டம் அப்படின்ற உணர்வு இருக்குல்ல. ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து அவர் ராஜாராம் வந்திருக்காங்க. உங்களுக்கு இது கொடுத்தா இது உங்களுடைய மதிப்பை உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக இது அப்ரிஷியேட் பண்ணும். உங்களை 4 பேருக்கு நீங்க தீர்வு கொடுக்கறப்ப அவங்களுடைய வேல்யூவை உடல் ரீதியா கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா மன ரீதியாகவும் கான்பிடன்ஸ் இருக்கிறப்ப அது மதிப்பை கூட்டும். அப்படின்றதுனாலதான் நம்மளுக்கு வியாதிலாம் வந்துருச்சுன்னா இல்ல ஏதாவது உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா உடனே நம்ம லோ ஆயிடும். இன்ஸ்டன்டா என்னதான் கான்பிடண்டா இருந்தாலும் வியாதின்னு வந்துருச்சு ஏதாவது உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா உடனே லோ ஆயிடுது. அந்த டைம்ல யாரும் ஹையா இருக்கிறது. அதனால்தான் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மன ரீதியாகவும் இருக்கணும் அப்படின்னு வரப்ப உங்களெல்லாம் தயார் பண்ற நிலையில தான் இவரு உங்களெல்லாம் ஆன்மா ரீதியாக மதிப்பு, இது உடல் ரீதியாக ஆன்மா ரீதியாக உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுனாலதான் நீங்க மற்றவங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியாக தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாம் இல்லது அந்த அந்த வாய்ப்பு உங்க ஆன்மாவை தயார்படுத்தக்கூடிய மதிப்பு கூட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்றதுல நான் சரி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இவருடைய அந்த மருத்துவம் என்னுடைய உடலையும் ஆன்மாவையும் எப்பொழுதும் மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால்தான் அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சரின்னு சொன்னது. அந்த சரி உங்களுக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சரியாக தான் இருக்கும் என்ற அந்த உணர்வோடு உங்கள் மதிப்பை நீங்கள் கூட்டாவிடில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் மற்றவர்களுக்கு கேள்வி
குறியா அல்லது ஆச்சரியக்குரியா என்ற அந்த கேள்வியோடு எல்லோருக்கும் இந்த வேர்ல்டு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த வாரத்துடைய நாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன்.